அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்தியான அட்டகாசமான தர்பூசணி ஜூஸ் தாங்க பார்க்க போறோம். தர்பூசணி பழம்னாலே பொதுவா எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு பழம்னே சொல்லலாம். அதனுடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டா சாப்பிடாதவங்களும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. கோடை காலங்களில் ரோட்டு கடைகளில் கண்ணை கவரும் நிறத்தில் மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான தர்பூசணி பழத்தை சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தர்பூசணின்னு சொன்னதும் கோடை காலத்தில் தாகம் தீர்க்க உதவுகிற பழம்னு மட்டும் வெறுமனே சொல்லிவிட முடியாது. அதில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகம் காணப்படுகிறது. எந்த அளவுன்னா பசலைக்கீரைக்கு சமமான இரும்புச்சத்து இதில் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம விட்டமின் ஏ, சி, B1, B6 மற்றும் பொட்டாசியம், மக்னீசியம் போன்ற தாது உப்புக்களும் நிறைஞ்சிருக்கு. கோடை காலங்களில் பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய தர்பூசணி அதிகப்படியான உடல் எடை, கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளால அவதிப்படுறவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வர உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. இரத்த நாளங்களில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றுகிறது. மூளைக்கு தேவையான சத்துக்களை வழங்குவதுடன் நல்ல மனநிலையை கொடுக்கிறது. மனசோர்வு, மன அழுத்தம், பதற்றம் போன்றவற்றையும் குறைக்கிறது. தர்பூசணி பழத்தில் உள்ள லைகோபின் நம்ம எலும்பை பாதுகாக்கிறதோட எலும்பு நோயான ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நோய் வராமல் பாதுகாக்கும். தர்பூசணி பழ விதைகளை ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா அரைச்சு வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்து வர சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் தடுக்கும். இந்த பழத்தில் காணப்படும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடலில் ஏற்படும் காயங்களையும் குணப்படுத்துகிறது. புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. மார்பு, நுரையீரல், கர்ப்பப்பை, பெருங்குடல் போன்ற இடங்கள்ல ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்கிறது. மற்ற பழங்கள்ல இல்லாத பைட்டோநியூட்ரியன் என்ற சத்து இதில் காணப்படுகிறது. இதனால் உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக்கொள்ள உதவுகிறது. இதில் உள்ள மூலப்பொருட்கள் நரம்புகளுக்கு கூடுதல் சக்தி அளிக்கிறது. சூரியனிலிருந்து வெளிப்படும் நச்சு கதிர்களிடமிருந்து சருமத்தை பாதுகாக்கிறது. உடல் சூட்டை குறைப்பதுடன் மனதை அமைதிப்படுத்துகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட், பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, லூட்டன் போன்ற சத்துக்கள் இந்த பழத்தில் அதிகம் காணப்படுகிறது. தர்பூசணி உடலுக்கு மட்டுமில்ல கண்களுக்கும் சிறந்தது. மாலை கண் நோய், கண்வழி மிகை அழுத்த நோய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாம கண்களை பாதுகாக்கிறது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு தர்பூசணி ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லலாம். நீர்ச்சத்து அதிகம் காணப்படுவதுடன் நார்ச்சத்தும் காணப்படுகிறது. தர்பூசணி அதிகம் உணவில் சாப்பிட்டு வர நல்ல முடி வளர்ச்சி உண்டாகும். தர்பூசணி நம் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் தருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வாங்க தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தர்பூசணி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி குட்டியா இருக்கிற தர்பூசணி பழம் சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்காது. ஜூஸ் போட்டு சாப்பிட செம்மையா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற விதைகளை நீக்கிடலாம். விதைகள் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தர்பூசணி துண்டுகளை சேர்த்துடலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே
தேவையான அளவு சுகர் சேர்த்துடலாம். இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப சர்வ் பண்றதுக்காக ஒரு கிளாஸ் எடுத்துட்டு ஊற வச்ச சப்ஜா விதைகள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே ஜெல்லி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தாங்க, நீங்க விரும்பினா சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருந்த ஜூஸ் சேர்த்துடலாம். நான் அப்படியே சேர்த்துக்கிறேன், நீங்க ஃபில்டர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவு தாங்க, நம்ம சுவையான ஹெல்தியான வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இந்த அட்டகாசமான ஜூஸ் ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.